ஹாய் காய்ஸ், டிமார்ட் பர்ச்சேஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். மசாலா இப்பி மேகி இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 84 ரூபாய். 10 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. நம்ம டிமார்ட் என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு 1 by 1 வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இப்பி மேகி மட்டும் வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு பாக்கெட் எடுத்து நான் இப்போ வந்து குக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து இது ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து என்னென்ன வாங்கியிருக்குன்ட்டு அடுத்து நம்ம வந்து ஹாட் வாட்டர் தான் வந்து வாங்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி அடுத்து வந்து இது தனியாக ஓப்பன் பண்ணி வந்து பார்க்கலாம். இப்போ வந்து அங்கேயே ஓப்பன் பண்ணி வந்துட்டு செக் பண்ணி வந்து கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரும். ஸோ ஹேண்டல்லாம் வந்து நல்லா தான் இருக்கும். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியது வந்து மக்கு மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா மக் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் ரவுண்ட் டைப்பில். இது வந்து நானே வீடியோ எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து ஒரு கையில் வந்து கேமராவும் இன்னொரு கையில் எடுக்க முடியாது. ஸோ அதனால் இதை நான் யூஸ் பண்ணும்போது எப்படி வந்து யூஸ் பண்ணும்போது நான் வந்து அடுத்த வீடியோ வந்து எடுக்கிறேன். இதோட ரேட் வந்து பார்த்துக்கலாம். PGN இதோடைய பிராண்ட் வந்து பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. அதுக்கப்புறம் 1 year வந்து வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. வாரண்ட்டி கார்டு கூட இதுக்குள்ளே தான் இருக்கும். இங்கே தான் இருக்க போல இருக்குது. வாரண்ட்டி கார்டு கூட இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வீடியோவில் நம்ம வந்து அதை பார்த்துக்கலாம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1450 வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1045 ரூபாய் சொல்லி இதோட ரேட்டு வந்துட்டு. ஆனால் பில்லை வந்து பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து இன்னும் எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க தெரியும். டிஸ்கவுண்ட்னா 100ல் ஒரு 150 தான் வந்து பண்ணியிருப்பாங்க. 1450 ரேட்டு வந்து. MRP ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1045 ரூபாய். இது வந்து எதற்காக நம்மளுக்கு வந்து க்ரீன் டீ யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்களா கேட்லாக் இது மாதிரி. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி ஓஃபன்லாம் வராது. ஸோ அதிலே வந்து ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து மக் மாதிரி இருக்கும். இது வந்து ரவுண்ட் டைப்பு, மேலே வந்து சின்னதாக இது கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கில் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். கரண்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறத வந்து அடுத்து வந்து பார்த்துக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் க்ரீன் டீலாம் நான் வந்து சாப்பிட்லாம் அடுத்து முடிவு பண்ணியிருக்கேன். அந்த பால்லாம் வந்து சாப்பிட வேண்டாம், வெயிட்லெஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஒயிட்டாக இருக்கிற எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிட்டோம்னா வெயிட்லெஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்காக தான் நான் வந்து க்ரீன் டீ சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து இது வாங்கிட்டேன். இது வந்து நல்ல பெனிஃபிட் தான். க்ரீன் டீக்காக மட்டும் இல்லை, நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் நம்மளுக்கு வந்து ஹாட் வாட்டர் வேணுமோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹாட் வாட்டர் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இது வந்து வாங்கியிருக்கேன். இது யூஸ் பண்ணும்போது காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து இல்லை. ஸோ வந்து இபி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரேட்டு வந்து நான் பில் பார்த்துட்டு மென்ஷன் பண்ணுறேன். 200க்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருப்பாங்க. 100 150 அவ்வளோதான் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு மேலாம் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ எங்கள் ஊரில் நீங்கள் வந்து இந்த ரேட்டுக்கு எப்படி வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ரேட்டு வந்து இதுவும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போட்ட ரேட்டு வந்து குறைக்க மாட்டாங்க. அந்த MRP ரேட்டே தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் யாராவது இது மாதிரி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். 150 தான் நான் வந்து லெஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் பில்லில் வந்துட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவு வந்து வாங்கிட்டு வந்தேன். நம்ம வந்து டிமார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது பார்த்திங்கன்னா இதை தான் நம்ம வந்து பார்க்குறோம். 1 by 1 வந்து பார்த்துக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா ராகி வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ வந்து கூட வந்து வாங்கிட்டு வந்தேன். கேவூர் மாவு ரேட் வந்து பார்த்திங்கன்னா 141 81 பைசா ரேட் வந்து பார்த்துக்குங்க. அதிலே இருக்குது. டிமார்ட்டில் வந்து லூஸில் தான் வந்து அவங்களே வந்து இந்த 5 கிலோ பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா கேரி பேக் வந்து வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ராகி மாவு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளி செய்யலாம், அதுக்கப்புறம் வந்து கூழ்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ அதனால் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தேன். 67 ரூபா 3 பைசா. அது வந்து 1 கிலோ 480 வெயிட் வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேகி எடுத்துகிட்டு போயாச்சு செய்யறதுக்கு. இப்போ வந்து கேரி பேக் வந்து பிஸ்கெட் வந்து இது வந்து ஊருக்கு கொடுத்து விட வாங்கிட்டு வந்தேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யூஸ்க்கு வந்து வாங்கினேன். இந்த ஒரு பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வச்சுட்டு இன்னொரு பாக்கெட் வந்து ஊருக்கு கொடுத்து விடுறதுக்காக வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 வாங்கினா 1 வந்து ஃப்ரீ வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. அதாவது 120 ரூபா. நான் வந்து ஷார்ட்ஸு வந்து வீடியோ உங்களுக்கு வந்து டிமார்ட்டில் வந்து வீடியோ அலோட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துருக்கேன். அந்த ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வந்து டிமார்ட்லேருந்து அப்படியே வந்து ரேட்டோடு வந்து பார்த்திங்கன்னா 120 வந்து ஒரு கேரியர் வந்து நம்ம வந்து வேர் பண்ணோம்னா இன்னொரு கேரியர் பேக் வந்து ஃப்ரீ.
அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 1+1 வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க டிமார்ட்டில். சில பொருள் மட்டும்தான் ஆஃபராக இருக்கும், ரொம்ப வந்து பொருளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் இருக்காது. சின்ன சின்ன வந்து திங்ஸ் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஆஃபரில் இருக்கும். இது வந்து பட்டர் போட்டிருப்பாங்க, நம்ம குட் டே பிஸ்கெட் தான், அதே சேம் தான் பட்டர் வந்து போட்டிருப்பாங்க. நிறைய பட்டர் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், சாப்பிடும்போதும் பசங்களுக்கும் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து 3 லேயர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இங்கே ஒரு பாக்கெட், இங்கே ஒரு பாக்கெட்டு, அது 3 லேயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது நான் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் இதே மாதிரி வேணும்னா டிமார்ட்லேயே போய்ட்டு பாருங்கள். டிமார்ட்டில் வந்து கடை வச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் தான். சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்கெட் வந்து யூஸ் பண்ணலாம். அதே ரேட்டுக்கு வந்து 150 கூட கொடுக்கலாம். ஏன்னா வந்து ஆஃபர்ன்றது அங்கே தான் தெரியும் நம்மளுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து நமக்கு தெரியாது, இது ரேட்டு போட்டால் இந்த ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க. கடை வச்சுட்டு இருக்கிறவங்க யூஸ் தான். நான் வந்து 2 வாங்கிட்டு வந்தேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு கொடுத்து வரத்துக்கும், இன்னொன்று வந்து நான் எனக்கு யூஸ்க்கு வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம். இது வந்து ஒரு கேஜி வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாய் சொன்னாங்க ஒரு கேஜி வந்து, அது வெயிட் தான். அதுக்கப்புறம் அப்பளக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா 777. இது வந்து பார்த்தீங்கன்னா மங்களகரமாக விநாயகர் இருக்கார் அப்பளத்தில். அதுக்கப்புறம் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 72 ரூபா. அப்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து 72 ரூபா ஒரு பேக்கெட் வந்து. நான் வந்து 2 எடுத்தேன். சரி, எதுக்காகனா நம்ம அப்பளம் ஏதாவது சாம்பார் வச்சுட்டா கூட நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் சாம்பாருக்கு சாப்பிட்றதுக்கு, ரசம் இதுக்கெலாம் வந்து நம்மளுக்கு அப்பளம் வந்து சம்டைம்ஸ் சாப்பிடணும்னு தோணும்போது நம்ம வந்து செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் 2 வந்து பாக்கெட் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து வாங்கினேன். பன்னீர் வந்து எங்களுக்கு வந்து பன்னீர் இந்த மாதிரி சீஸ் பட்டர்லாம் நாங்கள் வந்து ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவோம். பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா 99 ரூபா ஒரு வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட்டு. நான் 2 பாக்கெட் வாங்கினேன். ஏன்னா நம்ம அடிக்கடிக்கு போயிட்டு வந்திருக்க முடியாது. சரி, நம்ம கிரேவி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிரேவி பண்ணிக்கலாம், 65 பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பன்னீர் எப்படி எந்த ஃபீல் வேணுமோ அந்த ஃபீல் சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு நான் வந்து பன்னீரும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 எடுத்திருக்கேன். மயோனஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பாட்டிலாக வாங்கிட்டேன். பாக்கெட்டாக வாங்குறதுக்கு கூட இது வந்து 89 ரூபா. பாக்கெட்டாக வந்து நம்மளுக்கு 10 ருபீஸில் கூட இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, பாட்டில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தேவையான இருக்கும்போது நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிரெட் ரோஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வந்து தந்தூரி செய்யும்போது சிக்கன் தந்தூரிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிரெட்டுக்கு சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கண்ணாடி பாட்டில் தான், மிரல் தான் வந்துட்டு. மேலே மட்டும் இது கொஞ்சம் குவாலிட்டியான வந்து பிளாஸ்டிக் மூடி கொடுத்துருக்காங்க ரேட்டில். இது வந்து டிமார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 29 தான். சில திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் தான் போட்டிருக்காங்க. எம்ஆர்பி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 43 ரூபா 29க்கு வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன வந்து திங்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்டாக தெரியும். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா மில்கி மிஸ் வந்துட்டு 1 லிட்டர் வந்து நான் கர்டு வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா கர்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பகெட்டி தான் நான் வாங்கிட்டேன். மில்கி மிஸ் வந்து கர்டு இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து லஸ்ஸி போட்டு சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் ராய்த்தா சாப்பிட்லாம். கர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரேவி செய்யலாம். நம்ம கர்டு வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து சீல் ஓப்பன் பண்ணலை. சரி, நான் சீல் ஓப்பன் பண்ணும்போது காமிக்கிறேன். இதை பாருங்கள், இன்னும் வந்து ஓப்பன் பண்ணல. அது ஓப்பன் பண்ணும்போது கர்டு எப்படி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் கர்டு வந்து பார்த்திங்கன்னா. அதனால் நான் வந்து 1 kg பக்கெட்டியே வந்து வாங்கிட்டேன். இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அடிக்கடிக்கு போயிட்டு பேக்கெட் வாங்குறதுக்கு இதை வாங்கிக்கலாம் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட் சொல்லிடுறேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 138 ரூபா, 138 இதோட ரேட் வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து மீன் மேக்கர் வந்து வாங்கினேன். சோயான்னு சொல்லுவாங்க, இது மீன் மேக்கர் சொல்லுவாங்க. 200 கிராம் இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 42 ரூபா அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா. இதுவும் வந்து சின்னது, இது வந்து மினியாக இருக்கும் இல்லையா, அதை வந்து 10 வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பரோட்டா சொல்லி ஆகணும். மில்கி மிஸ் வந்து பரோட்டா வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க போல இருக்குது. ஆனால் எப்போ லான்ச் பண்ணாங்க நம்மளுக்கு தெரியல. ஸோ நான் இன்றைக்கி வந்து டிமார்ட்டில் வந்து பார்த்தேன். ஆல்ரெடி நிறைய வந்து பரோட்டாலாம் டிமார்ட்டில் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. ஃப்ரிட்ஜில் தான் இப்போ கார்டு கூட பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த வாட்டர் ஸ்ப்ரெட் ஆகும் பார்த்தீங்கன்னா. இது பாருங்கள், வாட்டர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது மேலேருந்து, தண்ணி அப்படியே ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கும். எதுக்காகனா ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் 4 பீஸ் வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 55 ரூபா போட்டிருக்காங்க பாருங்கள். 55 ரூபா ஒரு பாக்கெட் வந்து. இதில் எத்தனை பீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 பீஸ் வந்து பெருசில் வந்து வாங்கினேன். இதில் வந்து நம்மளுக்கு வந்து பரோட்டா நம்ம ஆல்ரெடி வந்து இது எல்லாமே அது செஞ்சு வச்சுட்ருப்பாங்க. தவாவில் நம்ம கவர் பிரிக்கணும். கேஸ் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தவாவில் நம்ம
அப்படியே போட்டு நம்ம ஆயில் மட்டும் லைட்டாக மேலே மட்டும் போட்டு வேணும்னா ஆயில் போட்டுக்கலாம், அது நம்மளோட விருப்பம் தான். ஆயில் மட்டும் மேலே போட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா வந்து குக் பண்ணிட்டோம்னா 2 சைடு வந்து நம்ம நல்லா திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து நைட்டுக்காக பரோட்டா வந்து செய்கிற வீடியோ வந்து பார்க்கலாம். இதே மாதிரி இருக்கும், அந்த டெமோ காமிச்சிருக்காங்க பாருங்கள் அந்த கேட்டலாக, இதே மாதிரி தான் அந்த பரோட்டா வந்து வருக்கும்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா காயின் பரோட்டா சின்னதாக இருக்கு இல்லையா, அதனால காயின் பரோட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 4 பாக்கெட் எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட் வந்து 55 ரூபா வந்து எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட்டில் ரேட்டு 4 வாங்கினேன் நான். 1 2 3 4 4 பாக்கெட் வந்து வாங்குது. அடுத்து பெரிய பரோட்டா இது வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கினேன். எப்போ டைம் தான் சாப்பிடுவோம், சரி ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இது வாங்கினேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 95 ரூபாய் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராம் கொடுத்துருவாங்க 450 கிராம். அந்த கிராம் தான் வந்து வெயிட் போட்டு தான் வந்து கொடுப்பாங்க போல இருக்குது. நான் இது மாதிரி பரோட்டா வாங்கி ட்ரை பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். நாங்களே வீட்டில் பரோட்டா செய்வோம். சரி அது ஈஸியாக இருக்கும், இது நம்ம வந்து செஞ்சு பார்க்கலாம், ஒரு டைம் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு தான். ஸோ நான் அதனால் இந்த பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா வாங்கினேன். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் சாப்பிட்டது கிடையாது, ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சுருள் பாசி வந்து வாங்கினேன். சுருள் பாசியில் இது வந்து சினமன் வந்து வாங்கினேன். சினமன்னா இது வந்து சுருள் பட்டை, இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சுருள் பட்டை வந்து டிமார்ட் தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவங்களே டிமார்ட்டோடைய பேக்கேஜ் கவர் இது பார்த்திங்கன்னா. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க 96 ரூபா இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா. இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான இந்த பட்டை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஸ்மெல்லு கிடைக்கும், நல்லா இருக்கும். டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அந்த பட்டை வந்து விட இது வந்து இது பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வந்து காஸ்ட்லி தான். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு தேவையாகும்போது நம்ம அதில் வந்து 2 பாக்கெட் 3 பாக்கெட் நான் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. நான் இன்னொரு பாக்கெட் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தேன். சரி ஒரு 3 பாக்கெட் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து லவங்கம் வந்து வாங்கினேன். இதுவும் டிமார்ட்டோடைய இது தான் கவர் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது 49 ரூபா கொடுத்துருக்காங்க. வேலை ரேட் வந்து எம்ஆர்பி ரேட்டு 49 வந்து கொடுத்துருக்காங்க. 20 கிராம் தான், கிராம் கணக்கு தான் போட்டிருக்காங்க இதையும். அதுக்கப்புறம் வந்து பிஸ்கெட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து காக்காலாம் வந்து சாப்பிடும். சரி அதுக்குள்ள காக்காய்க்காக சின்ன சின்ன வந்து பிஸ்கெட் பேக்கெட் நான் பெருசாக தான் எப்போ வாங்குவேன். பார்லேஜி வந்து கிட்டாக வாங்கிடுவேன். ஸோ அதனால் வந்து கிட்டு வாங்கலை நான். சரி இப்போ வீட்டில் வேறு இந்த பிஸ்கெட் பேக்கெட் இருக்குது. ஸோ நான் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, நான் காக்காய்க்கு வந்து சாப்பிட்றதுக்கு வைப்பேன். ஏன்னா அது அவங்களும் வந்து ஒரு இது தானே, மனுஷன் மாதிரி தானே காக்கான்றதும். அவங்களும் ஒரு எங்கள் வீட்டில் வந்து காக்காலாம் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி பிஸ்கெட் தான் சாப்பிடும், ரைஸ் எல்லாம் சாப்பிடாது. ஸோ அதனால் காக்காய்க்கு வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாவது நம்ம ட்ராவலிங் போகும்போது கூட பேக்கில் வச்சுட்டு போகலாம். சாப்பிட்ணுன்னா சின்னதாக மினி பேக்கெட்டாக இருந்தால் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப அதிகமாக எனக்கு பிடிச்ச பிஸ்கெட்டுன்னா ஹாப்பி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கெட்டை வந்து வாங்கினேன். இது கொஞ்சம் சால்ட் வந்து இது இருக்கும். பிரிட்டானியா தான் வந்து பார்த்திங்கன்னா 50-50 வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் இஞ்சி பரப்பா வந்து பார்த்திங்கன்னா வாங்கினேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 20 rupees தான். வந்து இது டிஸ்கவுண்ட்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸராக தான் கொடுப்பாங்க. இதில் வந்து 3 வந்து கொடுத்துருக்காங்க, 6 இருக்குது மொத்தம். சின்ன சின்ன பீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இஞ்சி பரப்பா நான் சாப்பிட மாட்டேன், இது வந்து ஊருக்கு கொடுத்து தான் வாங்கினேன். இதோட ஃபேவரட்டும் எங்கள் ஊரில் ஒருத்தருக்காங்க, அவங்களுக்காக தான் கொடுத்து விட வாங்கினேன். ஏன்னா இஞ்சி பரப்பா வந்து நம்மளுக்கு இந்த த்ரோட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதனால் த்ரோட் இம்ப்ரெஷன் ஆகும்போது சாப்பிட்டோம்னா இது வந்து நல்லா கிளியர் ஆகும் சொல்லுவாங்க. ஆனால் நான் ட்ரை பண்ணது கிடையாது, எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பரப்பா. அதுக்கப்புறம் வந்து மில்கி பிஸ்கெட் வந்து வாங்கினேன். பார்க்கலாம் இதையும் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சன்ஃபீஸ் மில்கி மிஸ்டில் சன்ஃபீஸ் நானே வந்து பார்க்கல, சன்ஃபிக்ஸ் பிஸ்கெட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம பேக்கில் வந்து வேர் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு வந்து வாங்கினேன். பார்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 பாக்கெட் வந்து எடுத்திருக்கேன். இதுவும் நம்ம பேக்கில் எடுத்து போய் சாப்பிடலாம், இது ஒன்றும் பெருசு. பார்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 பாக்கெட் வந்து எடுத்திருக்கேன். இதுவும் நம்ம பேக்கில் எடுத்து போய் சாப்பிடலாம், இது ஒன்றும் பெருசு வந்து இல்லை. சின்ன சின்ன பேக்கில் வந்து நம்ம வெளியே ட்ராவல் பண்ணும்போது சாப்பிட்டுக்கலாம். அதனால தான் சொன்னேன் இது மாதிரி வந்து வாங்கினேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டவல் வந்து வாங்கினேன். டவல் வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் தான் ஆல்ரெடி நான் ஒரு டவல் வந்து வாங்கிட்டு வந்தேன். சரி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து காஃபி கலரில் இருந்தது, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ட்ரை காஃபி கலரில் இருந்தது. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா
199 இப்படி போட்டு பார்ப்போம், அப்போ தான் தெரியும் கரெக்டாக. 199 வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குது இந்த டவுல் வந்து பார்த்தீங்கன்னா. சரி, அதனால் நான் வந்து இது வாங்கினேன். ரொம்ப வந்து சில்வர் வந்து டிசைன் இது கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து காஃபி கலர் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் காஃபி கலர் வந்துட்டு இதுதான் நான் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ எனக்கு எதாவது நான் வச்சு யூஸ் பண்ண போகிறேன், வீட்டுக்கு எதாவது கொடுத்து விட போகிறேன் ஊருக்காகன்ட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பதிவிடுறேன் பாருங்கள். உங்களுக்கு இதில் வந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஊரில் என்ன ரேட் இருக்குன்ட்டு அதே மாதிரி நீங்களும் வந்து டிமார்ட் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் எவ்வளோ ரேட்டு உங்கள் ஊர்லன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.